மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் ஒரு சிறிய விவசாயி, சிறுமலை கிராமத்தில் வசிக்கிறோம். விவசாயிங்கிறது விவசாயம் மட்டும் பார்க்குறோன்னு நினைக்காதீங்க. மருத்துவ குறிப்பும் தெரிஞ்ச லெவலில் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து என்ன தலை அப்படின்னா ஆனை நெருஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தலைனை. இது ஆனை நெருஞ்சி செடி. இந்த செடியில் வந்து இந்த மாதிரி காயெல்லாம் காய்ச்சிருக்கும். இந்த மாதிரி காய் இருக்கும். இந்த மாதிரி காயெல்லாம் காய்ச்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கும் காய். இந்த செடி வந்து எங்கன்னா ரோட்டு ஓரத்தில், வயக்காட்டு ஓரத்தில் எங்கன்னா கிடந்தாலும் பறிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு உடம்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பித்தப்பை கற்கள் இருக்குன்றவங்க, பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இப்போ வந்து சிறுநீரக கற்களுக்கு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தலையை மட்டும் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கிறணும். தலையை ஆஞ்சி எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கிறணும். இந்த இதை தலையை பூரா ஆஞ்சி எடுத்து சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணியிலையும் போடலாம். இந்த மாதிரி நீச்சல் தண்ணி, சோறு வடித்து வச்ச தண்ணியை இந்த மாதிரி அந்த தண்ணியில் விட்டு இந்த மாதிரி ஆட்டணும் அப்படின்னா அந்த இது வந்து அப்படியே வளன்னு வர ஆரம்பிக்கும். இந்த வலுவலுப்பு தன்மை வந்து நம்ம வெண்டைக்காய் தண்ணி மாதிரி இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எந்த தண்ணியில் குடிக்க இஷ்டமோ அந்த தண்ணியில் போட்டு குடிச்சிக்கலாம். இந்த பச்சை தண்ணியில் போடுறது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கு பின்னாடி அதை நல்லா எடுத்து இந்த மாதிரி வலுவலுன்னு வந்தவுடனே அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து வடிகட்டி, தண்ணி வந்து வடிகட்டணும். இதை வந்து இப்படி இந்த மாதிரி போட்டு கசந்து விட்டோம்னா நல்லா வந்து அந்த வளவளப்புலாம் விழுகும். இந்த மாதிரி நல்ல வளவளப்பாக வரும் தண்ணி. அதையும் போட்டு கண்ணா பெண்ணா இந்த மாதிரி வளவளப்பாக வந்துடும். இந்த மாதிரி வளவளப்பாக வந்ததுக்கு பிற்பாடு நம்ம நல்லா என்ன பண்ணணும், வடிகட்டணும். தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்படி வடிகட்டி எடுத்துக்கிறணும். வடிகட்டின பின்னாடி டெய்லி காலையில் ஒரு டம்ளர் ஒரு 3 நாள் 4 நாள் விடாமல் குடிச்சிங்கன்னா, விடாமல் காலையில் 3 நாள் 4 நாள் இதை வந்து எடுத்துக்கிறணும். எப்போவுமே நான் எடுத்துக்கிறேன் இதை. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த வளவளப்பு வந்து கிட்னியில் உள்ள ஸ்டோனு, பித்தப்பையில் உள்ள ஸ்டோனை வந்து ஈஸியாக வெளியே கரைச்சி கொண்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி தலையை வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.